உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காது கேளாதோர், வாய் பேச முடியாத, கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு நிறைய ஓடி உதவி பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன காரணம் சார்? நான் ஓடி உதவி பண்ணலங்கம்மா. ஆக்சுவலாக என்னென்னா, காது கேளாதோர், வாய் பேச முடியாதோர், இந்த 3 குழந்தைகளுக்கு மட்டும் தான் உதவி பண்ண சொன்னார் முருகர். முருக பக்தர்கள் வாய் பேச முடியாது எங்கே பார்த்தீங்கன்னாலும் அவங்கள பார்த்து கை கொடுத்து ஒரு 4 வாரத்தை ஆறுதலாக பேசிட்டு போவாங்க. முருகன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்நாள் ஃபுல்லாகவே நான் சாவர வரைக்கும் இந்த 3 குழந்தைகளும் வாழணும். அதுக்கு முன்னாடி எல்லா வசதியும் முருகரே கொடுத்துருக்காரு. ஸ்பான்சர் வருது, உங்களை தேடி வருது. ஸ்பான்சர் நான் என்னெல்லாம் தேடி வரல, முருகர்ட்டோன்னு கேட்குறாங்க. இது நடந்துருச்சுன்னா செய்யணும் முருகான்றாங்க. நிறைய ரகசியம் வச்சிருக்கீங்க, ஆனால் பெருசாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே வெளியில. நீங்க நல்லா கேட்டுங்க. வாழ்க்கையில தேவையில்லாம ஒருத்தர் அட்வைஸே பண்ணக்கூடாது. இதுல நீங்க டயர் கர்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன டயர் கர்மா? முருக பக்தி எல்லாமே நல்ல கர்மா அதிகமா இருக்கிறதுனால தான் முருகனை பிடிச்சிருக்கான். கெட்ட கர்மா இருக்கிற முருகர் கிட்ட எந்த தெய்வத்துக்கிட்டையும் போக முடியாது. தந்தை எவ்வளோ பெரிய மோசமானதாலும் சரி, அப்பா அம்மா விட்டுறாதீங்க. அவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணால் கூட நீங்கள் உங்களை நல்லா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான நிலைக்கு வந்தாலும் ஏதோ ஒரு அவங்க காப்பாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். இப்போ அந்த ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னீங்க முருக பக்தருக்கு ஒன்றுன்னா பெண் பக்தராக தான் முருகனே வருவாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த பேட்டி வந்ததுக்கப்புறம் என் வீட்டுக்காரன் அடிக்கிறத விட்டுட்டாருங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் அமைதியாக போய் படுத்துடுறாரு. இது என் வாழ்க்கையே மாற்றிருச்சுன்னாங்க. இது உண்மை. ஏன் உப்ப மகாலட்சுமின்னு சொன்னாங்க தெரியுங்களா? இப்போ வரைக்கும் பாருங்க, வெள்ளிக்கிழமை உப்பு சொல்லுவாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள் இடம் பார்த்தீங்கன்னா. பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் நம் கந்தன் முருகன். நம்முடைய முருகனை பற்றி நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க நம்ம திரு JSK கோபி அவர்கள். இன்னைக்கு அவர் சந்திச்சு நம்ம நிறைய விஷயங்கள் முருகனுடைய அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இங்கே நிறைய இந்த காது கேளாதோர், வாய் பேச முடியாத, கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு நிறைய ஓடி உதவி பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன காரணம் சார்? நான் ஓடி உதவி பண்ணலங்கம்மா. ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டா, நம்ம இது பிறந்தலேருந்து இந்த ஒரு ஆசைப்பட்டு செய்கிற மாதிரி நினச்சேன். கிடையாது. நம்ம இந்த முருக பக்தி உள்ள வந்ததுக்கப்புறம் முருகராக ஒரு விஷயம் உணர்த்தினார். அப்போ நடுவில் ஒரு சம்பவம் நினச்சி, நான் காது கேளாதோர், வாய் பேச முடியாதோர், இந்த 3 குழந்தைகளுக்கு மட்டும் தான் உதவி பண்ண சொன்னார் முருகர். அந்த சொன்ன முருகரே உங்களுக்கு உண்டான எல்லா உதவி பண்ணுற பொருளாதாரத்தை இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் மிகப்பெரிய அற்புதம். அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிங்கன்னா, நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நிறைய இதுக்கு பண்ணுறேன்னாங்க. அதில் அதுக்கப்புறம் முருகராக ஒரு விஷயம் சொன்னதான் அந்த ஆர்டிசம் குழந்தைங்க. உங்கள் சேனலில் சொன்னால் எந்த சேனலில் சொன்னது ஆர்டிசம் குறைபாடு உடையவங்க எல்லாமே பூம்பாறை முருகரை போய் பாருங்கள். இவங்க எல்லாமே முருகர் அம்சம். நீங்கள் வாய் பேச முடியாதவங்க, நீங்கள் முருக பக்தர்கள் வாய் பேச முடியாது எங்கே பார்த்தீங்கன்னாலும் அவங்கள பார்த்து கை கொடுத்து ஒரு 4 வாரத்தை ஆறுதலாக பேசிட்டு போவாங்க. முருகன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்பு தான். நீங்கள் அன்பு எவ்வளோக்கு கொடுக்குறீங்களோ அந்த அன்பு உங்களுக்கு செல்வமாகவும் வளர்ச்சியாகவும் திரும்ப வரும். அப்படி இருக்கும்போது ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, ஐயா வணக்கங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், தெரிஞ்சவர், ஒரு 38 வயசு, இது வரைக்கும் அவருக்கு வேலை கிடைக்கலைங்க, சினிமாவில் எந்த இதுவும் கிடைக்கல. நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் JSK கோபின்னு, அவர்கிட்ட போங்க, அடைக்கலம் கொடுத்து வேலையை வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னீங்க. உங்கள் நம்பர் கொடுத்துருங்கன்னாங்க. எனக்கு அம்மா இருங்க, நான் எப்பயாவது உங்ககிட்ட இந்த மாதிரி வரவங்களுக்கு நான் அடைக்கலம் தரேன்னு சொன்னேன்னா, இல்லை நான் வேலை வாங்கி அது அவர் கர்மாங்கம்மா, அதை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே ரைட், முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் எல்லாருக்கும் உதவி இல்லாமல் பண்ண, முருகர் உங்களுக்கு பண்ண சொன்னார், பண்ணுறேன். ஸோ அவர் தான் கேட்கணும். இப்போ என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு தம்பி குழந்தைங்க இப்படி ஆயிடுச்சு, அக்கா பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அண்ணன் பையன் கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா அது அவர் தான் போய் முருகர்கிட்ட கேட்கணும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் முருக பக்தி உண்மையான முருக பக்தர்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவ்வளோதான். அவர் கர்மா அதை அனுபவிச்சு தான் ஆகணும். யாரோட விதியும் யாரும் மாற்றவே கூடாது. அவங்க விதியை அவங்க அனுபவிச்சு அவனை மாற்றினீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லைங்கம்மா, ஒரு வயல்வெளி இருக்குது, ஓகேங்களா, நெல் விளைஞ்சிருது, அறுவடை பண்ணுறீங்க. அந்த அறுவடை பண்ண நெல்லை ஒன்று மூட்டையில் வைக்கணும், இல்லை குடோனில் கொண்டு போய் வைக்கணும், இல்லை அதை அரிசியாக்கி சேல் பண்ணணும். சேல் பண்ணால் அந்த அரிசி யாராவது ஒருத்தர் வாங்கணும், வாங்கி அவங்க ஒருத்தர் நம்ம அப்போ சாப்பிட்ணும், சாப்பிட்டு திரும்ப அது மலமாக பூமிக்கு போகணும், திரும்ப வயல்வெளிக்கு வரணும். இதுதான் ப்ரோட்டீன். இப்படி தான் கர்மாவும். நீங்கள் அந்த கர்மா ஒரே இடத்த தங்கிட்டு இருக்கிறத மாற்றுறதுக்கு உண்டான விஷயம் எங்கே நடக்குதுன்னா முருக பக்தியில் நடக்குது, ஓகேங்களா. அப்போது நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன் பாருங்க, இனி எந்த இதுலேயும் யார்கிட்டையும் இந்த குழந்தை உதவி பண்ணுங்கன்னா கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது உங்கள் பேட்டியில் சொல்லவே இல்லை, வேறு பேட்டியில் சொல்லியிருக்கேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணேன்,
ஏன் எதுக்கு நம்ம தேவையான மற்றவங்க கர்மா மாற்றணும்? யார் இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, யாருக்கு உதவுற எண்ணம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நம்ம பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிறைய பார்த்து சொன்னது தான். அப்போது இந்த முருகர் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு போய் வாய் பேச முடியாது, காது கேட்காதவங்க, கண் பண்ண 3 குழந்தைங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ வாழ்நாள் ஃபுல்லாகவே நான் சாவர வரைக்கும் இந்த 3 குழந்தைங்களால் வாழணும். அதுக்கு முன்னாடி எல்லா வசதியும் முருகரே கொடுத்துருக்காரு. எனக்கே அந்த பொருளாதார வசதி இருக்குது. அப்போது ஒரு அம்மா ஆனந்தி சிவகுமார் ஒரு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க எனக்கு ஒரு உதவி பண்ண வராங்க, நான் வேண்டாங்கம்மான்றேன். அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா போதும், நீங்கள் தனியாக இருக்கீங்க பிள்ளைங்க இல்லாமல், உங்கள் செலவுக்கு அதை வச்சிங்கன்றப்போ ஏதோ ஒரு ஃபேமிலியில் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்காதீங்கம்மா. அப்புறம் இல்லைங்க அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி, நான் சொல்கிறேன், நான் முருக பக்தியில் இத்தனை நாளாக இருந்திருக்கேன். எப்படி கும்பாபிஷேகம் ஒரே ஆளாக பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தர்மமும் நீங்கள் யாருனாலும் 50 ரூபா கொடுத்தா கூட வாங்கி பண்ணுங்கன்றப்போ முருகட்ட உத்தரவு கேட்கும் போது ஆமுன்னு வருது. அப்போது யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்து சொல்கிறது. ஏன்னா அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கர்மா மாறும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த காது கேட்காத குழந்தைங்கள்லாம் பெரிய மிராக்கள். முதல்ல ஒரு 2 மிஷின் வாங்கி கொடுக்குறது போய் இப்போ 15 பேருக்கு வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, முதல்ல பரமேஸ்வரன், அப்புறம் சக்திவேல், இப்போ 6 குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த 6 குழந்தைங்க 15 குழந்தைங்களாம் மாறிட்டாங்க. இந்த 15 குழந்தைங்களுக்கும் முருகரே அவரே ஒரு ஆளை அனுப்புகிறார். ஒன்றும் இல்லைங்கம்மா, நேற்று ஒரு அம்மா யூஎஸ்ஏலேருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, முருகர்கிட்ட வேண்டிட்டேன்னாங்க. நான் அந்த 6 குழந்தைங்க மிஷின் வாங்கி தரேன்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் பிறந்ததுலேருந்து ஸ்பான்சர் வருது, உங்களை தேடி வருது இல்லையா? ஸ்பான்சர் நான் என்னெல்லாம் தேடி வரல, அவங்க முருகர்கிட்ட ஒன்று கேட்குறாங்க. ஒரு கருவியாக இருக்கீங்கல்ல, அதான் முருகர்கிட்ட ஒன்று கேட்குறாங்க, இது நடந்துருச்சுன்னா செய்கிற முருகான்றாங்க. செஞ்சதுக்கப்புறம் இந்த பண்ண வராங்களா? அப்போது நீங்கள் பிறந்ததுலேருந்தே ஒரு பிறவி காது குறைபாடு குழந்தைக்கு காது கேட்க வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த லைவில் பார்த்தேன். அந்த பையன் பரமேஸ்வரன் ஒரு பையனுக்கு வந்து காதே கேட்கறது குழந்தை அந்த மிஷின் போட்டு அந்த பையன் அந்த வெளி சவுண்டு கேட்கும் போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு சில தான் நான் வீடியோவில் போட்டேன், நான் லைவாகவே பார்த்தேன். அந்த பையன் டேபிளை தட்டி பார்க்குறான், கிளாஸ் போட்டு பார்க்குறான், அந்த சவுண்டை உணர்றான். அப்போது எனக்கு அந்த பையன் முருகராக தான் காட்சி கொடுத்தான். அப்போ இதில் மிகப்பெரிய கர்மா ரகசியம் இருக்குது, பெரிய சூட்சம ரகசியம் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு பண்ணால் என்ன நடக்குன்ற அதை என் வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ என் நண்பர்கள் கேட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸான கூட அது என்ன சொல்லுன்னா தெரிஞ்சிக்காமல் பண்ணுறது தான் புண்ணியம். அப்போ நான் பண்ணது எல்லாமே சரி நம்மளுக்கு மட்டும் போய் நின்றக்கூடாது, போய் செய்வோம் அப்படின்றது தான் அது. அதில் முருகரே ஒருத்தரையும் அனுப்பிச்சிட்டார். மருதவாணன் ஒரு பையனோட அப்பா அனுப்புனார், இந்த அம்மா. அப்புறம் திடீர்னுட்டு இன்றைக்கி காலையில் சொன்னாங்க இன்னொரு 8 மிஷின் தேவைப்படுது. ஆனால் அம்மா அவ்வளோதானேங்கம்மா, நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், முடிச்சுட்டு உங்களுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் தான் இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது வேறு, மாற்றுத்திறனாளி உதவி பண்ணுறது வேறு, முதியோர்களுக்கு உதவி பண்ணுறது வேறு. நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்க, தர்மம்னா என்ன நினச்சிருக்காங்கன்னா கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம காசு போட்டால் தர்மம், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா அதை நம்ம வாழ்க்கையே மாற்ற நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அதெல்லாம் வந்து உங்களோட பாவக்கர்மம் குறைக்கும். இங்கே மட்டும்தான் விதியே மாற்றுது. அதுக்கு உண்டான கிரகங்கள் ஏன் இவங்களுக்கு பண்ணுன்றது அந்த ரகசியம் இருக்குல்ல, அதுதான் அது முருகர் நிறைய ரகசியம் வச்சிருக்கீங்க, ஆனால் பெருசாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே வெளியில். நீங்கள் நல்லா கேட்டுங்க, வாழ்க்கையில் வந்து தேவையில்லாமல் ஒருத்தர் அட்வைஸே பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் ஒருத்தர் போய் பக்தியில் கொண்டு வரவே கூடாது. அவன் அப்படி தான் இருக்கணும், பக்தி இல்லாமல் இருக்கணும், அவன் விதி யாராலையும் மாற்றவே முடியாது. நீங்கள் ஒருத்தர் போய் வலுக்கட்டாயமாக பிடிச்சி முருக பக்தியில் கொண்டே வரக்கூடாது. நான் தான் எத்தனையோ பேர் சொல்லுவேன், அம்மா வந்து சொல்லுங்க என் புள்ள கோயிலுக்கே வர மாட்டாங்க, எதுக்குமா கவலை போகிறீங்க, நீங்கள் போகிறீங்க எல்லாம் போக்கு பிடிக்காத ஒரு பையனை கோயிலுக்கு கூட்டு வராதிங்க. அவனுக்கு ஒரு நாள் முருக பக்தி வரும், அப்போ வருவாங்க, அவ்வளோதான் விட்டுருங்க. புள்ள படிக்கவேலன்னுலாம் அழுகுறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் நியூட்ரலாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். அதே மாதிரி அட்வைஸும் சரி நல்லதும் சரி தேவையில்லாமல் யார்ட்டுமே சொல்லவே கூடாது, அது ஒரு அருமை அவங்களுக்கு தெரியாது. இது நான் உணர்ந்த விஷயம். யார் கேட்குறாலும் அவங்களுக்கு தான் சொல்லணும். ஃப்ரீயாக அட்வைஸ் பண்ண யாரும் கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டான்னு தெரியும். அவனுக்கு அந்த உணர்வே அந்த விஷயமே தெரியாது. அந்த மாதிரி நான் நிறைய சம்பவம் உணர்ந்துருக்கேன் வாழ்க்கையில். அப்புறம் தான் மனிதர்கள், நீங்கள் ஒரு மனிதன் கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா அவன் ஜோதிடத்தை போய் பார்த்தானா அந்த ஜோதிடர் நல்லா தான் சொல்லியிருப்பார், நல்லவராக தான் இருப்பார். ஆனால் இவன் நேரம் அந்த ஜோதிடரே தப்பாக சொல்ல வச்சுருக்கோம். அவனுக்கு அந்த நல்ல விஷயம் தெரிஞ்சிக்க விடாது. நான் சொன்னது ஒரு அம்மா இப்போ வரைக்கும் அவங்களால அந்த குழந்தைகள் எழுப்ப முடியல, வசதி இருக்குது எல்லாமே இருக்குது, ஏன்னா அந்த விதி கர்மா செய்ய விடாது. அதே மாதிரி தான் கோயிலுக்கு போகக்கூடாது எல்லாமே. ஓகே ஓகே கண்டிப்பாக. ஸோ இதில் நீங்கள் டயர் கர்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, என்னது டயர் கர்மா? டயர் கர்மா இல்லைங்க, இப்போ நான் சொன்னது கர்மா ரிசர்ச். ஏன் இந்த ஃபஸ்ட்டு முதல்ல நிறைய பேர் என்ன தெரிஞ்சுன்னா, எதுக்கு நீங்கள் முருக பக்தராக இந்த கர்மாவை தொட ஆரம்பிச்சிங்கன்னா, முருக பக்தனுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயமும் ஒருத்தர் நல்ல கர்மானால முருக பக்தனில் வரான். ஓகேங்களா? நல்ல கர்மா இருக்கிறது தான் திருச்செந்தூருக்கு போகிறான், திருத்தணிக்கு போகிறான், முருகனை வழி போகிறான், வேலை வச்சு வழி நீங்கள் முருக பக்தி எல்லாமே நல்ல கர்மா அதிகமாக இருக்கிறதுனால தான் முருகனை பிடிச்சிருக்கான். கெட்ட கர்மா இருக்கிற முருகர் கிட்ட எந்த தெய்வத்துக்கிட்டையும் போக முடியாது, நீங்கள் எந்த கோயிலுக்குமே போக முடியாது. ஒருத்தர் வந்து கோயிலில் பார்த்தேன், ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஆனால் என் முருகர் பக்தர் என்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அதனால் அவர் தூரத்துலேருந்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு.
நல்லா எனக்கு அழுதுகிட்டே இருக்கார். நான் அவரை பார்க்குறேன். அவருக்கு என்கிட்ட பேச தயக்கம் வேணாலும் இவங்க எல்லாரையும் பேசி அமைச்சிட்டு அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ நேற்று நான் கோயிலுக்கு போகும்போது ஒரு நடிகர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு கோவிலில் அவர் என்னை பார்த்துட்டாரு. பட் ஆனால் அவர் பார்த்துட்டு நான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் இருங்க, முருக பக்தர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேங்க. ஏன்னா அவர் இவங்ககிட்ட பேசணும் தான் முருகர் உத்தரவே. ஒரு முருக பக்தனையும் அலட்சியம் பண்ணுறக்கூடாது. அவன் முருக பக்தன் தெரிஞ்சால் அவனுக்கு உண்டான விஷயத்த சொல்லிட்டு தான் நான் போவேன். நான் இல்லை போகிறாங்கிறலாம் சொல்லவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டு ஃபோன் பண்ணுங்கன்ட்டு போவேன். அவங்கள அலட்சியமோ இல்லை கண்டுக்காமலாம் போகவே மாட்டேன். அது என்ன ஆனாலும் அவங்கள பார்த்து சொல்லிட்டு தான் போவோம். அதில் நேற்று ஒரு அம்மா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்ல சில பேர் பார்த்துல தோணும் அதில் சொல்கிறேன், அவங்க அப்பா இறந்துட்டார். ஆமாம் இறந்துட்டார். உங்கள் அப்பா தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அப்பா முருக பக்தர். ஆமாம் முருக பக்தர். அந்த முருக சக்தி உங்களை காப்பாற்றுது. நீங்கள் நம்பர் வச்சிங்க. இந்த ராசியான்னு கேட்டால் ஆமாம் இந்த ராசின்னாங்க. 4 வருஷம் குழந்தை இல்லையா? ஆமாம் 4 வருஷம் அவங்க அப்பா கரெக்டாக இருந்து 4 வருஷம். ஸோ அவங்க அப்போ தான் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கும். அந்த கர்மம் அது நம்ம நிறைய பார்த்து ஒரு 1500 1600 பேரை பார்த்ததுனால இவங்களுக்கு இந்த கர்மா இதான் அப்படியா இருக்கிறாங்க. அப்போ நான் ஜீவின்னு ஒரு படம் சொன்னேன், தொடர்பியல் விதி. இவங்கவுங்க இந்த கர்மாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா அடுத்த கர்மா வேலை, அடுத்த கிரகத்துக்கு போயிடுறாங்க. அடுத்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இது தெரியாமல் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த அம்மாக்கெல்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் வர நான் அந்த நடிகர்கிட்ட சொல்லிட்டு போனால ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அப்புறம் கோச்சிக்காமல் அவர்கிட்ட சாரிங்க, இந்த மாதிரி நான் எந்த முருக பக்தியும் வெயிட் பண்ண வச்சிடக்கூடாது, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ பரவாயில்லைங்க இது எனக்கு முருகர் கொடுத்த உத்தரவுன்னு பார்த்து சொன்னேன். அப்போ அந்த முருகத்தை கூப்பிட்டேன், ஏன் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவர் சொன்னார் இவ்வளோ 5 கோடி இறந்துட்டேன் அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி எவ்வளோ வருஷம்? 5 வருஷம் ஆகுதுன்னாரு. 5 வருஷத்துக்கு கரெக்டாக 5 கோடி இழந்திருக்காரு. அதான் கர்மா. அதான் கர்மா. தாய் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் சரி, தந்தை எவ்வளோ பெரிய மோசமானதாலும் சரி, அப்பா அம்மா விட்டுறாதீங்க. உங்கள் விதியே உங்கள் அப்பா அம்மா தான். அவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணால் கூட நீங்கள் உங்களை நல்லா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான நிலைக்கு வந்தாலும் ஏதோ ஒரு உங்களை காப்பாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசாதவங்க, அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டு சொத்துக்காக பேசாமல் இருக்கிறவங்க, அக்கா தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டு சொத்துக்காக பேசாமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குடும்பத்தில் கம்பல்சரி ஒரு குறைபாடுடைய குழந்தை பிறக்குது. அந்த வேதனை இவங்க அனுபவிக்கிறாங்க. இல்லை தீர்க்க முடியாத ஒரு வியாதி வருது. நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இப்போ நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் போனீங்க, சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு? சிவன் பாதி இப்போ சக்தி பாதின்னு சொல்லியிருக்காருல. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சிவனை விட சக்தி தான் பெருசு. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது சக்தி தான். பெண் தான் பெரிய சக்தியே. ஆணை விட பெண் தான் பெரிய சக்தி. என்னை பொறுத்த நான் கர்மாவில் கண்டுபிடிச்சது. வாழ்க்கையில் வந்து நீங்கள் நல்லா கேட்டுங்க, இந்த ஒரு இதுவாகவே கேட்குறேன், யாராவது ஒருத்தர் எந்த பொண்ணுக்கிட்டையாவது போய் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன், உன்னை வந்து ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி திமிராக சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிற ஒரு ஆளாவது காட்டுங்க. இல்லை கமெண்டில் யாராவது நான் அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கேன்ற ஒரு ஆளை காட்டுங்க. அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் காதலியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் யார் வேலை செய்கிற பொண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் தேவையில்லாமல் சண்டை போட்டு அவங்களை வேதனைப்படுத்தி உன்னை நான் எப்படி காலி பண்ணுறேன் பாரு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துங்கன்னு சொன்னீங்கன்னா அன்னிலேருந்து உன்னோட கெட்ட நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த ஷார்ட்ஸாக நான் கட் பண்ணி இல்லை ஒரு அம்மா சொன்னாங்களே போட்டு வச்சுக்கிறேன் போடுங்கம்மா. நான் இது வரைக்கும் ஒரு ஆட்டோக்கார அம்மா வந்து என் அம்மா வயசு அவங்களுக்கு வந்து என் காலில் விழுந்து அழுதாம்மா சொன்னால் தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்கம்மா, ஏன்னா நீங்கள் காலில் விழுந்து அவங்க கர்மம் அவங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். உங்களை கட்டவரில் பிடிச்சி ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா மொத்த கர்மம் உங்களுக்கு பாஸ் ஆகணும்னு அர்த்தம். நான் கண்ணாடி போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுமாதிரி காலில் உழவே கூடாது. இப்போ நான் சித்தர்கள் காலில் உள்ள நம்ம அந்தளவுக்கு கர்மம் வாங்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஞானிலாம் கிடையாது. நம்ம சாதாரண மனுஷன் தான். சார் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஆனால் அப்படியும் நல்லா தானே சார் இருக்காங்க, நல்லா திட்டிக்கிறாங்க, நல்லா என்னென்ன பாவம் பண்ண முடியுமோ பண்ணிடுறாங்க. முதல் பேட்டி என்கிட்ட என்ன கேட்டீங்க? அது எப்படி முருகர் உங்களுக்கு மட்டும் செய்யறாருன்னு கேட்டீங்க. முருகர் உணர்த்துறாரா? நீங்க பாக்குற உலகம் வேற, நான் பார்த்த உலகம் வேற. நீங்க அப்படி நினைக்கவே நினைக்க கிளைமேக்ஸும் இருக்கு. இன்னமும் கண்ணெதிர்க்க பாத்துருங்க. அதுதாங்க கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குங்க. நீங்க அப்படி நினைக்க கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குங்க. அதெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுங்களா? அப்போ நீங்கள் நினைப்பீங்க அப்பா தெய்வம் இருக்குடான்ட்டு. அப்போ அந்த ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னீங்க முருக பக்தருக்கு ஒன்றுன்னா முருக பக்தர் பெண் பக்தராக அந்த முருகனே வருவாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த பேட்டி வந்ததுக்கப்புறம் என் வீட்டுக்காரன் அடிக்கிறத விட்டுட்டாருங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் அமைதியாக போய் படுத்துடுறாரு. இது என் வாழ்க்கையே மாற்றிருச்சுன்னாங்க. இது உண்மை. இது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. நீங்கள் பெண் முருக பக்தர்களை ஒருத்தன் கேவலப்படுத்தி இழிவுபடுத்தினா அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பொண்ணு தப்பான பொண்ணாக இருந்தால் நீங்கள் இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க, இயற்கைகிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க. இது ஒரு கணவனே வந்து மனைவியை ஒன்றும் இல்லைங்கம்மா. இப்போ பொண்டாட்டியை வந்து இருங்க நான் ஒன்று சொல்லிடுறேன். பொண்டாட்டி கேவலமாக சி நீங்கள் மனிதர்கள் குணம்னு தெரியுங்களா? 8 வருஷம் லவ் பண்ணியிருப்பான், 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பான். அந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பிட்டியா தூங்குனியா, ஏன் நீ ஏன் சாப்பிடலன்னு கேட்கல அப்படின்னு பையன் சண்டை போடுவான். ஆமாம், இன்னும் நீங்கள் எனக்கு ஃபோனே பண்ணல, நீ சாப்பிடல நான் சாப்பிட மாட்டேன், நீ தூங்கலாம் நான் தூங்க மாட்டேன்னு பேசுவான்ல.
கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் அதிக 2 வருஷம்லாம் இப்போ 2 மாசத்துல இந்த பொண்ணு அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஏன் சாப்பிட்டேன்னு கேட்குறேன். பசிச்சா சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுக்கு சும்மா ஃபோன் பண்ண திட்டுவான். அப்போது இந்த 8 வருஷம் லவ் பண்ணது உண்மையா இல்லை இந்த 2 மாதம் வாழ்றது உண்மையா? அப்போ மனிதன் எந்த விதத்தில் உண்மையாக இருக்கான்? இவ்வளோ தான். இங்கே தான் கர்மா மிகப்பெரிய வேலை செய்யுது. அப்போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த மனைவியை சீவாப்போ கேவலமாக திட்டிட்டு போகிறாங்க, இவெல்லாம் ஆஃபீஸில் போய் அசிங்கப்படுவான், இல்லை தொழில் ரீதியாகிட்டது கேவலப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். சமமாக நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே இயற்கை சமமாக கொடுக்குது. அதுதான் நீங்கள் அந்த பெண் சக்தி தான் பெரிய சக்தி. நான் என்னோட கர்மா ரிசல்ட்டில் கண்டுபிடிச்சது. மொத்த இந்த உலகத்தையே இந்த ஆட்டி படைக்குது 2 கிரகம், ஒன்று சனி பகவான், ஒன்று ராகு பகவான். இந்த உலகமே இயங்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெண் சக்தி தான். பெண்ணால் தான் அந்த உலகமே இயங்குது. ஸோ இது வந்து பெரிய இதை பற்றி பேசணும்னா அது தனியாக ஒரு எபிசோடாக போகணும். பெரிய கர்மா ஆராய்ச்சியாளராக முன்னாடி பார்க்குறேன் சொல்லிடுறேன். அப்போது இந்த டயர் கர்மான்றது என்னென்னா, ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறாங்கம்மா. அதில் ஒரு பஞ்சர் கடை, ஒரு லாரி நிற்கிது. அந்த லாரி நிற்கிறப்போ அந்த லாரி டயர் வெடிக்குது. இந்த டயர் வெடித்து அந்த டயர் மேலே போகுது. அப்போது அங்கே ஒரு பையன் நிற்கிறான். இந்த பையன் வந்து டபால்னு ஓடுறப்போ அந்த டயர் அவன் மேலே விழுந்து இறந்துடுறான். கரெக்டாக அவன் மேலே வந்து விழுந்து ஸ்பாட் டெத்து. இந்த வீடியோ பார்க்குறேன். இது சேலம் பக்கத்தில் இங்கே ஒரு இடத்துல நடந்தது. நல்லா கேட்டுங்க. எனக்கு என்ன மனசில் ஒரு கேள்வின்னா, ஒன்று இந்த பையன் ஓடுற திசையில் அந்த டயர் விழுந்துச்சா, இல்லை அந்த டயர் உள்ள திசையில் அந்த பையன் ஓடினானா? ஏன் அப்படியே அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து பிடிச்சி அவங்க ஃபேமிலி வரைக்கும் கான்டாக்ட் பிடிச்சிட்டேன். அங்கே ஒரு ரிப்போர்ட்டரை பிடிச்சி அங்கேருந்து பிடிச்சி, ஏன் இந்த பையன் இப்படி துர்மரணமாக சாகணும்? பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு லாரி டிரைவர். 90 நாள் மினிமம் 100 நாள் இருக்கும். நான் 3.5 மாதம் எவ்வளோ சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் சேலம்லேருந்து கிளம்பி பெங்களூர் போயிருக்கார். ஏதோ ஒரு இடத்துல தண்ணி அடிச்சிருந்தாரா அவர் சொல்ல மாட்டுறாரு. ஏதோ ஒரு கவனக்குறைவில் அவர் போகும்போது ஒரு 3 பேர் விபத்துக்குள்ளாக்கிட்டார். ஸ்பாட் டெத்து. டயர் ஏறி இறங்கிடுச்சு. இந்த கர்மா அப்படியே வந்து 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 எங்கே வந்திருக்கு, இவர் பிள்ளைகிட்ட வந்திருக்கு. இயற்கை வந்து எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்ட்டு இறைவனுக்கு தெரியும், கர்மாவுக்கு தெரியும். இவர் செத்து இருந்தால் கூட அந்த 3 பேருக்கு இவர் செத்துன்னு சொல்லி ஜாலியாக விட்டு போயிருப்பார். எங்கே அடிச்சிருக்கு பாருங்கள். அந்த 3 பேர் குடும்ப வேதனை அடைச்சிருக்கு. இதுதான் நான் வந்து அந்த டயர் கர்மான்னு சொல்லி சொன்னது. மிரண்டேன். அப்பா சமமாக வேலை செய்யுது. நீங்கள் மனசால் வேதனைப்படுத்தினா அந்த மனவேதனை, செயலால் வேதனைப்படுத்தினா செயலால் வேதனை. இவ்வளவும் தெரிஞ்சும் தப்பு பண்ணுறாங்க. அதான் மனிதர்கள், அதான் கலியுகம். தெரிஞ்சே பண்ணுவான். எனக்கு ஒரு சந்தேகம் சார். இந்த குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே சில சமயம் தாயே இல்லாம பிறக்குறாங்கல்லங்க சார். அதெல்லாம் என்னன்னா, அதில் என்ன இப்போ நான் நீங்கள் உங்கள் சேனலில் சொல்லியிருந்தேன், அது உண்மை. எனக்கு அந்த பேட்டியை பார்த்துட்டு சொன்ன பாருங்க, நீங்கள் பிறந்த குழந்தை விட்டுட்டு போகிறது வேற. ஆனால் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை டிவோர்ஸ் ஆகி, அந்த டிவோர்ஸ் ஆகும்போது அந்த குழந்தை இருப்பான்ல, ஒரு 4 வயசுல 5 வயசு குழந்தை இருப்பான்ல, என்ன இருந்தாலும் உங்கள் புள்ள தானே, அப்பா நீங்கள் தானே, அந்த பற்று பாசம் கூட இல்லாமல் என்னை விட்டா போதுன்னு சொல்லி போகிறாங்கல்ல, அவங்க எல்லாமே அடுத்த ஜென்மத்தில் அனாதையாக பிறக்கிறாங்க. அடுத்த ஜென்மத்தில் இந்த தாய் தந்தை பாசம்னாலே வாழ்நாள் ஃபுல்லாக ஏங்கி 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 வேதனையோடு வாழ்கிற அளவுக்கு அவங்க அந்த மாதிரி பிறப்பாரு. அப்படி தொடர்ச்சி தான். சரி, இன்னொன்று சொல்கிற திருநங்கை கர்மா என்னென்னா, ஒரு ஆட்டோக்கார் ஒருத்தர், ஷேர் ஆட்டோ ஒரு சென்னையிலேருந்து வடபள்ளியிலேருந்து போரூர் தினமும் அவர் போயிட்டுருக்காரு. அவரும் இதே தான். உங்கள் ஆதன் சேனல் பார்த்துட்டு தான் நீங்கள் சொன்னது உண்மைங்க. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு திருநங்கையை ரொம்ப அவமானப்படுத்திருக்காரு, மிகப்பெரிய அளவு அவமானப்படுத்திருக்காரு. அவரே சொல்கிறார், ரொம்ப ரொம்ப மோசமாக அவமானப்படுத்தினங்க. அது வந்து எனக்கு இப்போ தான் என்ன உணர்ந்தேன். அவரோட பையன் பிறந்து 12 வயசில் அந்த பையன் வந்து சேம் திருநங்கையா, அந்த பையன் வந்து அந்த குண்டான குணம் வந்துருச்சு அப்படின்னு. எனக்கு ஏன்டா இப்படி நடந்துச்சுன்றப்போ நீங்கள் சொன்ன ஞாபகம் வச்சு, உங்கள் நம்பரை வந்து நான் விளக்கு கடையில் வாங்கினேன், அங்கே இப்போ பார்த்து சொன்னேன். இப்படி தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கெட்டது சரி, நல்லது செய்றீங்களோ இல்லையோ, கெட்டது செய்யாமல் இருந்திருக்கு. முன்னெல்லாம் அடுத்த ஜென்மம் சொல்லுவாங்க, இப்போல்லாம் இந்த ஜென்மம் 9 நாளுங்க, 9, 18, 90 நாளுங்க. ஒரு மனிதன் இறந்து 90 நாள் அடுத்த பிறப்புக்கு போயிடுறாங்க. உங்கள் சேனலில் தானே சொன்னேன், மனிதன் இறந்த அப்புறம் எங்கே போகிறான், நீரில் போயிட்டு திரும்ப. அப்போ கூட எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் விஷயம் கண்டுபிடிச்சல. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், நீருக்கு போயிட்டு திரும்ப அதே பனிக்கூட நீரில் தான் வரான். கடல் நீர் உப்பு, பனிக்கூடத்தோட நீரின் சுவையும் உப்பு. ஸோ உப்பு தண்ணியில் முடிஞ்சு திரும்ப உப்பு தண்ணியிலே தான் ஆரம்பிக்கிறான். ஏன் வந்து உப்பை மகாலட்சுமின்னு சொன்னாங்க தெரியுங்களா? இப்போ வரைக்கும் பாருங்க, வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள் இடம் பார்த்தீங்கன்னா இதுதான், கடல் தான். கடல். ஆமாம்.
ஸோ உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் உப்பு உங்கள் பாடியில் உப்பு குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, எதிர்வினை பெருசாக இருக்கும். உப்பு அதிகமானாலும் எதிர்வினை. அந்த உப்பு அளவாக பயன்படுத்தணும். அப்போது மனிதன் எப்போ உப்பை பார்த்து பயப்படுவான்? செல்வம். இந்த கலியுகமே பணத்தை நோக்கி தான் ஓடுவாங்க, செல்வத்தை நோக்கி தான் போடுவாங்க. அப்போ செல்வம் தான் உப்புன்னு சொன்னால் தான் கரெக்டாக பயன்படுத்தாதான் உப்பு வந்து மகாலட்சுமின்னு சொன்னாங்க. ஆனால் உப்பை வந்து கீழே சிந்தக்கூடாது, உப்பை வந்து கேவலப்படுத்தக்கூடாது, உப்பை வந்து இழிவுபடுத்தக்கூடாது. அப்போ இப்படிலாம் மனிதன் பண்ண மாட்டானா? அப்போ என்ன பண்ணுன்னா, உப்புல தானே செல்வமே மகாலட்சுமி இருக்குன்னா பயப்படுவான்னு தான் இப்படி சொல்லி வச்சாங்க முன்னோர்கள்.